கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் சாலை சீரமைப்பு பணியை துரிதமாக முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத் வணக்கம். தற்போது சாலை சீரமைப்பு பணி எந்த கட்டத்தில் இருக்கிறது? இதனை விரைவாக முடிக்க பொதுமக்கள் ஏன் கோரிக்கை வைக்கிறார்கள்? விவரிங்க. குமரி மாவட்டத்தின் இரண்டாவது மிகப்பெரிய வர்த்தக நகரமாக விளங்கக்கூடிய மார்த்தாண்டம் பகுதியில் கடந்த பல வருடங்களாக தேசிய நெடுஞ்சாலை குறுகலாக இருந்த காரணத்தால் போக்குவரத்து நெருக்கடி அதிகமாக காணப்பட்டு வந்தது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் அவசர தேவைகளுக்காக செல்பவர்கள், வியாபாரிகள் உட்பட பலரும் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த பகுதியில் ஒரு மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற தொடர் கோரிக்கையை ஏற்று கடந்த 2018ஆம் ஆண்டு 225 கோடி ரூபாய் செலவில் 2.75 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு இரும்பாலான மேம்பாலமானது அமைக்கப்பட்டது. கடந்த 7 வருடங்களாக இந்த மேம்பாலத்தின் வழியாக கேரளாவிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு செல்லக்கூடிய, நாகர்கோவிலுக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகளும், அதே போன்று நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் உள்ளிட்ட அரசு பேருந்துகள் மேம்பாலம் வழியாகவும், கிராமப்புறங்களுக்கு செல்ல வேண்டிய வாகனங்கள் கீழ்ப்பகுதி வழியாக இயக்கப்பட்டு வந்தன. இதன் காரணமாக இந்த பகுதி நிலவிய இந்த போக்குவரத்து நெரிசல் ஓரளவு குறைக்கப்பட்டிருந்த சூழலில் கடந்த 7 வருடங்களாக இந்த மேம்பாலத்தில் மறுசீரமைப்பு பணிகள் எதுவும் செய்யப்படாமல் கிடப்பில் போடப்பட்டிருந்த காரணத்தால் பல பகுதிகள் உடைப்புகள் ஏற்பட்டு இந்த சாலையில் போக்குவரத்து என்பது மிக கடினமாக காணப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த மேம்பாலத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்ற ஒரு தொடர் கோரிக்கையை இந்த பகுதியை சேர்ந்த வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் விடுத்ததன் பேரில் தற்போது இந்த பாலம் சீரமைக்கும் பணியானது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக துவங்கப்பட்டது. இந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாக துவங்கப்பட்ட நிலையில் இந்த மேம்பாலம் வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் செல்லக்கூடாது என்ற தடையை மாவட்ட நிர்வாகம் விதித்திருந்ததை தொடர்ந்து மீண்டும் கீழ்ப்பகுதி வழியாக அந்த குறுகலான சாலை வழியாக அரசு பேருந்துகள், கிராமப்புற பேருந்துகள், நகர பேருந்துகள் மற்றும் பொதுமக்கள் இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், அதே போன்று கனரக வாகனங்களும் இயக்கப்பட்டதன் காரணமாக மிக கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது பள்ளி கல்லூரிகள் கோடை விடுமுறை முடிந்து துவங்கப்பட்டதன் காரணமாக அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே போன்று அவசர ஊர்திகள் சென்று வருவதற்கும் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த சாலை பணியானது தற்போது மிகவும் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அப்படியே நம்முடைய ஒரு வர்த்தகர் இருக்கார், அவருடைய கேட்போம். சார் வணக்கம். இந்த பகுதியில் இந்த பாலம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருந்து உங்களுக்கு அது இப்போ இந்த வேலை நடக்கிறதுனால என்ன அந்த பாதிப்புகள் இருக்குது? இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு தேசிய நெடுஞ்சாலை. இது நாகூரில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு போகிறதுக்கான முக்கியமான ஒரு நெடுஞ்சாலை. இது வேறு எந்த நெடுஞ்சாலையும் கிடையாது. இப்போ நாகூருக்கு போகிற மக்கள் எல்லாமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாலம் கீழே வேலை நடக்கிறதுனால எல்லாருமே கீழே விட்டு போயிட்டுருக்காங்க. பயங்கர டிராஃபிக், வாகன நெரிசல். எப்படின்னா இப்போ கல்லூரியெல்லாம் திறந்தாச்சு, பஸ் இதெல்லாம் ஸ்கூலெல்லாம் திறந்தாச்சு. காலையில் 9 மணியில் ஒரு 8 மணிலேருந்து 11 மணி ஆனாலும் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதே மாதிரி வர்த்தகங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. யாரும் இப்போ வந்துட்டு போக முடியாது, அந்த லெவலுக்கு இருந்துகிட்ருக்கு. இது உடனே துரிதமாக இந்த வேலையை முடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்குது மக்களுக்கு சிரமம் இல்லாமல் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த கனரக வாகனங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் கீழே போயிட்டுருக்காங்க. கடத்தல் லாரின்னா நம்ம மணல் ஏற்றி நாகூர் வழியாக திருவனந்தபுரத்துக்கு ஏற்றி போகிற மணல் வாகனங்கள். இந்த வாகனங்களை முற்றிலும் தடை பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வாகனம் வரும்போது ஏகப்பட்ட நேற்றைக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு குளத்துறையில் ஒரு பையன் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டான். இப்போ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் இந்த வாகனங்களை விடாமல் இருந்தால் நல்லா இருக்கும். அது மாதிரி முன்னாடி இந்த வாகனங்கள் இந்த மேலே வந்துட்டு இருந்ததுனால நிறைய இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு இந்த பாலத்திலேயே. அதே மாதிரி இன்னும் இப்போ பாலம் போட்டிருக்காங்க, இன்னும் அந்த வாகனங்களை விடாமல் இருக்கிறது நல்லது. இந்த மேம்பாலம் கனரக வாகனங்கள் இயக்குவதற்காக துவங்கப்பட்டதில்லை என்றும், அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகள் இயக்குவதற்காக துவங்கப்பட்டது என்றும், தற்போது இந்த மேம்பாலம் வழியாக அதிக பாரங்கள் ஏற்ற செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் இயக்கப்படுவதால் தான் இந்த பாலமானது அதிக அளவு சேதமடைந்தது என்றும், தற்போது இந்த பாலம் சீரமைக்கப்பட்டால் மீண்டும் இதே போன்று கனரக வாகனங்கள் இயக்கப்பட்டால் இந்த சாலை மீண்டும் பழுதடையக்கூடும் என்ற ஒரு அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும், அதே போன்று இந்த துரிதமாக இந்த வேலையை முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த பகுதி சேர்ந்த மக்கள் வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.